வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இணைய வழியில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ரூபாய் 5 லட்சத்தை பறித்த இணைய வழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்குனூரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது. அதனை உண்மை என்று நம்பி அதன் வழிமுறையை கேட்டறிந்துள்ளார். பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பது மற்றும் சில வெப்சைட்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பது வேலை என்று தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்துள்ளார். அதற்கு அவர்கள் 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை பணம் செலுத்தியுள்ளனர். பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்று கூறியுள்ளனர். அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு 1 லட்சம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். அதனை நம்பி முதலில் 1 லட்சம் பணம் செலுத்தியுள்ளார். பின்னர் அவருக்கு 1,25,000 ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இவர் ஈட்டிய தொகை என காட்டியுள்ளது. மேலும் அந்த சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் 2 டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்பொழுதுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதை நம்பி மீண்டும் 4 லட்சம் செலுத்தியுள்ளார். ஆனால் பணம் அனுப்பிய பிறகும் அவர் சம்பாதித்த பணத்தை இவரால் எடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி வருகிறார். இந்நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் மீதான அனைத்து விசாரணை அறிக்கையை வரும் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டுமென லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தலைமை செயலர் விஜிலன்ஸ் பிரிவை மதிப்பாய்வு செய்யும் போது தலைமை விஜிலன்ஸ் அலுவலகம் அனுப்பிய 150க்கும் மேற்பட்ட புகார்களின் உண்மை விசாரணை அறிக்கைகள் இன்னும் நிர்வாக செயலர்களிடம் இருந்து வரவில்லை. மேலும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் புகார்களை சரியான நேரத்தில் மற்றும் திறம்பட தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எனவே ஆய்வின் கீழ் உள்ள அனைத்து புகார்களையும் நிர்வாக செயலாளர்கள் உடனடியாக தீர்த்து வைத்து வரும் 30ஆம் தேதிக்குள் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்தால் அனுப்பப்படும் புகார்களை திறம்பட சமாளிப்பதற்கு அனைத்து நிர்வாக செயலர்களும் துறை தலைவருக்கு அடுத்த நிலையில் ஒருவரை தலைவராகவும் 2வது மூத்த அதிகாரியை உறுப்பினராகவும் கொண்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். மேலும் துறை தலைவர் 15 நாட்களுக்கு ஒருமுறை கூட்டத்தை நடத்த வேண்டும். நிர்வாக செயலர் முறையான தீர்வுக்காக கண்காணிப்பு மற்றும் சட்ட விஷயங்கள் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்த தேசிய தொழில்நுட்ப குழுவினர் அதன் முடிவுகளை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக ரூர்க்கி இந்திய தொழில்நுட்ப கழக சிவில் பொறியியல் துறை தலைவர் ஏ காஸ்மி தலைமையிலான குழுவினர் கனகனேரி சுத்திகரிப்பு நிலையம், புதுநகர் புதை சாக்காடை ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கழிவறை இணைப்புகளில் SB வடிவ நீர் காப்பு முறை இல்லாததும், முறையான ஆய்வு தொட்டிகள், வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை விஷவாயு கசிவு பாதிப்புக்கு முதன்மை காரணமாக இருந்தது தெரியவந்தது. மேலும் அதிகப்படியான வெப்பநிலையால் கழிவுநீர் குழாய்களில் ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாகி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள். இந்த திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி அனுக்ஞை மருத்சங்கரணம் மூலவர் உற்சவர் திருமஞ்சனத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் 92 திருவாதாரணம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று நடைபெற்றது.
முன்னதாக அவப்ருதம், பூர்ணாகுதி, சாத்துமுறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவீதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அவரின் தொடர் முயற்சியால் வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் நிலவிய குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் குடித்தண்ணீர் கலங்கலாக வருவதாக இந்திய கூட்டணிக்கு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வாக்கு சேகரிப்பின் பொழுது அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு இதனை சரி செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் கோரிக்கையினை ஏற்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து மனு அளித்தார். அங்கு புது பைப்லைன் அமைத்து 300 வீடுகளுக்கும் குடிக்க தூய்மையான குடித்தண்ணீர் கிடைத்திட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டார். அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் கோரிக்கையினை ஏற்று புதிய பைப்லைன் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் புதிய பைப்லைன் அமைக்கும் பணிகள் இன்று நடைபெற்றது. அதனை நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை பார்வையிட்டார். மேலும் உப்பனாறு வாய்க்கால் சீரமைப்பு பணி நடைபெற்றது. அப்போது அதிகாரிகளை அழைத்து அங்கு அருகில் உள்ள குறுகிய சந்து நடைபாதையினை சீர் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், இளைஞரணி ராஜி, கிளை செயலாளர் சந்துரு, காலப்பன், ராகேஷ், திமுக நிர்வாகிகள் ராஜி, கவி, ரகுமான், சித்தார்த் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டு சார்பில் ரூபாய் 40 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட உணவுக்கூடம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டு சார்பில் புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளிக்கு ரூபாய் 40 லட்சம் செலவில் டைனிங் டேபிள் வசதியுடன் உணவுக்கூடம் கட்டப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் போர்டு நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். விழாவில் பள்ளி கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, பள்ளி கல்வி துணை ஆய்வாளர் குலசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உணவுக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டு நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த், சிவராமன், சந்தான கிருஷ்ணன் மற்றும் பள்ளி இருபால் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த உணவுக்கூடம் மூலம் சுமார் 320 மாணவர்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப்பு கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமதே தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமதே தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக காலை 9 மணி அளவில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு அபிஷேகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவம் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி சார்பில் காலாவதியான சத்து உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த அங்கன்வாடி மையம் மூலம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்துணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்துணவுப் பொருட்களை பொதுமக்கள் ஏராளமானோர் வாங்க சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு வழங்கப்பட்ட சத்துணவுப் பொருட்கள் காலாவதி ஆனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காலாவதியான சத்துணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு மலேரியா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பிச் சென்றனர். முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மலேரியாவுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள் நலவழித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.